கிருஷ்ணகிரியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை 45 நிமிடங்களில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. கிருஷ்ணகிரி நகரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் நடந்த சங்கிலி பறிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜக்கப்பன் நகரில் 3வது தெருவில் வசித்து வரும் கலைச்செல்வி என்பவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். வழக்கம் போல் இன்று தனது பேர குழந்தைகளை பள்ளி வாகனத்தில் ஏற்றிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் அவரது கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு சென்று விட்டார். கலைச்செல்வி கூச்சலிட்டபடியே அந்த நபரை பின்தொடர்ந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. ஆனால் சம்பவ இடத்தில் சங்கிலியின் ஒரு பகுதி கீழே விழுந்திருந்தது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி நகர போலீசார் உடனடியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு குப்பம் சாலையில் உள்ள குருவிநாயனப்பள்ளி அருகே சுமார் 45 நிமிடங்களுக்குள் குற்றவாளியை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வர சுதர்சனகுமார் என்பது தெரியவந்தது. அவரிடமிருந்து ஒரு சவரன் தங்கம் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காலையில் நடந்த இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி நகரில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.